தனுர் ராசிக்கு சூரிய பகவான் வருகிறார் அப்படின்னாலே 12 ராசிக்காரர்களும் பரிகாரம் பண்ணிக்கிறது நல்லது. அதனாலதான் தனுர் மாசத்துல ஆன்மீகத்துல நம்ம நிறைய நம்மளை ஈடுபடுத்திக்கிறோம். முக்கியமா சுப காரியங்கள் இல்லாமல் இருக்கிறதுக்கு என்ன காரணம்னா, தனுர் மாசம் குளிர் மாதமாக இருந்தாலும் கூட சூரியனினுடைய தாக்கம் பூமி மேல இருக்கும் பொழுது உடல்ல நிறைய உஷ்ணம் சம்பந்தப்பட்ட மாற்றங்கள் நமக்கு நிறைய இருக்கும். ஸோ ஆரோக்கியத்துல எல்லாருமே ரொம்ப கவனமாக இருக்கணும். தனுசு ராசி அதுவும் மூல நட்சத்திரம் அப்படிங்கும் பொழுது அது ஒரு ஒரு அந்த டேர்னிங்னு சொல்றது ஒரு கன்ஜங்ஷன், அது ஒரு கார்னர். அந்த நட்சத்திரம், அந்த மூல நட்சத்திரம்ங்கிறது ஒரு விதமான ஒரு இது கொடுக்கும். அதனால அனுமத் ஜெயந்தியுமே பாத்தீங்கன்னா மூல நட்சத்திரத்துலதான் தனுர் மாசத்துல வருது. 12 ராசிக்காரர்களும் இந்த மாதம் முழுவதுமே எத்தனை வைணவ தலங்கள் இருக்கோ அந்த வைணவ தலங்களுக்கு எல்லாம் சென்று இவங்க மகாவிஷ்ணுவினுடைய வழிபாடை எடுத்துக்கலாம். அதனாலதான் மார்கழி மாதமே கண்ணனுக்கான மாதம் அப்படின்னு சொல்றது. ஸோ அரிசி தானம் கொடுக்கறது. மார்கழி மாசத்துல பாத்தீங்கன்னா குறிப்பா எல்லா கோயில்கள்லயுமே பொங்கல் காத்தால கொடுப்பா. ஸோ நீங்க அரிசி, பாசிப்பருப்பு, நெய் இது மாதிரி எல்லாம் கோவில்களுக்கு எவ்வளவு முடிஞ்சதோ தானம் கொடுங்க. 12 ராசிக்காரர்களும் இந்த பரிகாரத்தை ஃபாலோ பண்ணீங்கன்னா இந்த மாதம் முழுவதுமே உங்களுக்கு அற்புதமான மாதம்.